வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உங்களை சந்தித்து முறையிட்ட பிறகும் மீனவர்களுக்கு நிவாரணமோ தீர்வோ ஏற்படவில்லை. ஒன்றிய அமைச்சருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். சென்னைக்கு 28 புதிய மெட்ரோ ரயில்கள் கொள்முதல். மெட்ரோ ரயில் நிறுவனத்துக்கு ஒன்றிய அரசு ஒப்புதல். கேரளா தமிழ்நாட்டிற்கு அடுத்த 3 நாட்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை. இந்திய வானிலை மையம் தகவல். ஹிண்டன்பர்க் நிறுவன குற்றச்சாட்டுகளை முற்றிலுமாக நிராகரிக்கிறோம். அதானி குழுமம் விளக்கம். ஆணவ கொலை குற்றமில்லையா? நடிகர் ரஞ்சித்தின் பேச்சுக்கு திருமாவளவன் பதிலடி. உங்களை சந்தித்து முறையிட்ட பிறகும் மீனவர்களுக்கு நிவாரணமோ தீர்வோ ஏற்படவில்லை என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 35 மீனவர்கள் அவர்களது 4 மோட்டார் பொருத்தப்பட்ட நாட்டு படகுகளில் மீன்பிடிக்க சென்றிருந்த நிலையில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் ஆழ்ந்த வேதனையும் கவலையும் அளிப்பதாக தெரிவித்துள்ளார். அண்மையில் 2 மீனவர்கள் உயிரிழந்த நிலையில் மீனவர் பிரச்சினை தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சரை தமிழ்நாட்டிலிருந்து சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மீனவ சங்க பிரதிநிதிகள் அடங்கிய குழுவினர் சந்தித்ததை நினைவு கூர்ந்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதற்கு பின்னரும் குறிப்பிடத்தக்க நிவாரணமோ தீர்வோ ஏற்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார். நமது மீனவர்கள் தொடர்ந்து சிறைபிடிக்கப்பட்டு வரும் சம்பவங்களால் மீனவ குடும்பங்கள் மிகுந்த துயரங்களுக்கு ஆளாவதோடு கடலோர மீனவ சமுதாயத்தினரிடையே அச்ச உணர்வும் அவர்களது வாழ்க்கையில் நிச்சயமற்ற தன்மையும் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டு இதுபோன்ற கைது நடவடிக்கைகள் மீனவ குடும்பங்களின் மன நம்பிக்கையை குலைத்து பெருத்த நிதி சுமையை ஏற்படுத்தி அவர்களது பாரம்பரிய மீன்பிடி தொழிலை கடினமாக்கி உள்ளதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களை உடனடியாக விடுவிப்பதை உறுதி செய்திடவும் இதுபோன்ற கைது சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் தடுக்க நிரந்தர தீர்வை ஏற்படுத்திடவும் வலுவான தூதரக நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டியது இன்றியமையாததாகவும் கடலோர மீனவ சமுதாயத்தினரின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து கைது செய்யப்பட்ட அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விடுவித்து தாயகத்திற்கு அழைத்து வருவதை உறுதி செய்திட வேண்டும் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது கடிதத்தில் தெரிவித்துள்ளார். அதானி நிறுவனம் வெளிநாடுகளில் உருவாக்கிய போலி நிறுவனங்களில் செபி அமைப்பின் தலைவர் மதாபி புஜ் பங்குகளை வைத்துள்ளதாக ஹிண்டன்பர்க் நிறுவனம் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் இந்த குற்றச்சாட்டுகளை மறுப்பதாக அதானி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் மிகப்பெரிய விஷயம் வரப்போவதாக ஹிண்டன்பர்க் நிறுவனம் எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தது. இந்த பதிவு இணையதளத்தில் பெரும் புயலை கிளப்பிய நிலையில் அதானி குழும ஊழல் குறித்து மேலும் ஓர் அதிர்ச்சிக்குரிய தகவலை ஹிண்டன்பர்க் நிறுவனம் வெளியிட்டது. அதில் ஊழல் புகாரில் தொடர்புடைய அதானி குழுமத்தின் வெளிநாட்டு நிறுவனத்தில் செபியின் தலைவர் மாதவியும் அவரது கணவர் தவால் புச்சும் பங்குகள் வைத்திருந்ததாக தெரிவித்தது. இந்த அறிக்கை தற்போது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு அதானி குழுமம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இது குறித்து ஹிண்டன்பர்க்கின் குற்றச்சாட்டுகள் தவறானவை எனவும் உள்நோக்கம் கொண்டவை எனவும் அடிப்படை ஆதாரமற்றவை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதானி குழுமம் தொடர்பான ஹிண்டன்பர்க்கின் குற்றச்சாட்டுகளை முழுமையாக மறுக்கிறோம் எனவும் எங்களுடைய வெளிநாட்டு முதலீடுகள் வெளிப்படை தன்மை கொண்டவை எனவும் அதானி குழுமம் தெரிவித்துள்ளது. சென்னையில் பயணிகளின் வசதிக்காக 6 பெட்டிகள் கொண்ட 28 புதிய மெட்ரோ ரயில்களை கொள்முதல் செய்ய சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்துக்கு ஒன்றிய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. சென்னையில் விமான நிலையம் முதல் விம்கோ நகர் வரையும் பரங்கிமலை முதல் சென்னை சென்ட்ரல் வரையும் மொத்தம் 54 கிலோமீட்டர் தொலைவுக்கு தலா 4 பெட்டிகள் கொண்ட 45 மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இதில் தினசரி 3 லட்சம் முதல் 3.50 லட்சம் பேர் வரை பயணிக்கின்றனர். பயணிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் மெட்ரோ ரயில்களில் கூடுதல் பெட்டிகளை இணைக்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைக்கப்பட்டது. அதன்படி 2 வழித்தடங்களிலும் பயணிகளின் வசதிக்காக மெட்ரோ ரயில் பெட்டிகளின் எண்ணிக்கையை 4 6 உயர்த்தவும் இதற்காக 6 பெட்டிகள் கொண்ட மெட்ரோ ரயில்களை கொள்முதல் செய்யவும் திட்டமிடப்பட்டது. இதற்கு ஒப்புதல் அளிக்குமாறு தமிழ்நாடு அரசுக்கு சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் கடந்த ஆண்டு கருத்துரு அனுப்பியது. இந்த கருத்துருக்கு தமிழ்நாடு அரசு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒப்புதல் அளித்தது. இதனைத் தொடர்ந்து கூடுதலாக தேவைப்படும் ரயில் பெட்டிகளை கணக்கிட்டு 2820.90 கோடி மதிப்பில் 6 பெட்டிகள் கொண்ட 28 ரயில்களை கொள்முதல் செய்ய கடந்த ஜூன் மாதம் நீதி ஆயோக் ஒப்புதல் அளித்தது.
இந்நிலையில் ஒன்றிய நிதித்துறை மற்றும் பொருளாதார விவகாரங்கள் துறையும் இந்த கருத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். மேலும் இதை சாத்தியப்படுத்த சர்வதேச வங்கிகளிடமிருந்து கடனுதவி பெற்று மெட்ரோ ரயில்களை கொள்முதல் செய்ய முடிவு செய்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 120 அடியாக குறைத்து உத்தரவிடக் கோரி வழக்கறிஞர் மேத்யூ நெடும்பரா என்பவர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இது தொடர்பாக வழக்கறிஞர் மேத்யூ நெடும்பரா தாக்கல் செய்த மனுவில் முல்லைப் பெரியாறு அணை மிகவும் பழமையான அணை எனவும் இது பாதுகாப்பற்ற சூழலில் உள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த அணை உடைந்தால் கேரள பகுதியில் ஆலப்புழா, எர்ணாகுளம், கோட்டம் பகுதியில் வாழும் மக்களின் உயிருக்கு ஆபத்தாக முடியும் என குறிப்பிட்டுள்ளார். எனவே இந்த அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக வைக்கக்கூடாது, அதனை 120 அடியாக குறைத்து நீரை தேக்க உத்தரவிட வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஏனெனில் முன்னதாக இந்த அணையின் நீர்மட்டத்தை உயர்த்த உச்சநீதிமன்றம் அனுமதி கொடுத்த போதிலும் அதனை கேரள அரசு முழு மனதுடன் ஏற்கவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரம் மக்களின் உயிர் சார்ந்த விவகாரம் என்பதால் முல்லைப் பெரியாறு அணையில் 120 அடிக்கு மேல் நீரை தேக்கக்கூடாது என தமிழ்நாடு, கேரளா என இரு மாநில அரசுகளுக்கும் உத்தரவிட வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த விவகாரத்தில் நிரந்தர தீர்வு ஏற்பட புதிய அணை கட்ட வேண்டும் எனவும் இந்த வழக்கில் மனுதாரரான தாங்களே நேரில் ஆஜராகி வாதிட அனுமதி வழங்க வேண்டும் என வழக்கறிஞர் மேத்யூ நெடும்பரா உள்ளிட்ட 4 பேர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் நட்வர் சிங் கடந்த 2 வாரங்களாக உடல்நிலை சரியில்லாத நிலையில் சிகிச்சை பலனின்றி காலமானார். முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் நட்வர் சிங் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் கடந்த 2 வாரங்களாக டெல்லியில் உள்ள மேதாந்தா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் நட்வர் சிங் சிகிச்சை பலனின்றி காலமானார். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ஆட்சியின் போது 2004-2005 காலகட்டத்தில் நட்வர் சிங் வெளியுறவுத்துறை அமைச்சராக பணிபுரிந்து வந்தார். பாகிஸ்தானுக்காக தூதராக பணியாற்றிய நட்வர் சிங் 1966 முதல் 1971 வரையில் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் அலுவலகத்திலும் பணிபுரிந்துள்ளார். நட்வர் சிங் நாட்டிற்கு செய்த சேவைக்காக அவருக்கு 1984 ஆண்டில் பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. ஒன் லைஃப் இஸ் நாட் எனஃப் என்ற தலைப்பில் இவரது சுயசரிதை எழுதப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மற்றும் கேரளாவிற்கு இன்று முதல் 3 நாட்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நீலகிரி, கோவை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் 11, 12, 13 ஆகிய தேதிகளில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை இந்திய வானிலை மையம் விடுத்துள்ளது. 14ஆம் தேதி மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழ்நாடு கடலோர பகுதியில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணத்தால் தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆகஸ்ட் 16 வரை இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவிலும் இன்றிலிருந்து வரும் 13ஆம் தேதி வரை கன முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது. ஒன்றிய அமைச்சரவை செயலராக தமிழ்நாட்டைச் சேர்ந்த மூத்த IAS அதிகாரி TV சோமநாதன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்து ஒன்றிய அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மத்திய அமைச்சரவை செயலாளராக TV சோமநாதன் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் இப்பதவியில் வரும் ஆகஸ்ட் 30ஆம் தேதியில் இருந்து 2 ஆண்டுகளுக்கு நீடிப்பார் எனவும் தெரிவித்துள்ளது. ஒன்றிய அமைச்சரவையின் பணி நியமன குழு TV சோமநாதனின் நியமனத்துக்கு ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் ஒன்றிய அமைச்சரவை செயலகத்தின் சிறப்பு பணிகளுக்கான அதிகாரியாக சோமநாதன் செயல்படுவார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆணவ கொலை குற்றமில்லை என்பது அறியாமையை காட்டுவதாக ஆணவ படுகொலை குறித்த நடிகர் ரஞ்சித்தின் பேச்சுக்கு திருமாவளவன் பதிலடி கொடுத்துள்ளார். தமிழர் தந்தை சீபா ஆதித்தனாரின் மூத்த மகனும் மாலை முரசு அதிபருமான மறைந்த ப. ராமச்சந்திர ஆதித்தனாரின் 90வது பிறந்த நாளையொட்டி சென்னை 1000 விளக்கு அண்ணா சாலையில் உள்ள மாலை முரசு அலுவலகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் மலர் தூவி மரியாதையை செலுத்தினார். பின்னர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ஆணவ கொலை குற்றமில்லை என்பது அறியாமையை காட்டுவதாக ஆணவ படுகொலை குறித்து நடிகர் ரஞ்சித்தின் பேச்சுக்கு கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அவர், படம் எடுத்து லாபம் சம்பாதிக்க சிலர் சமூக நல்லிணத்திற்கு எதிராக பேசி வருகின்றனர். சமூக நல்லிணக்கத்திற்கு எதிராக பேசுவது நாட்டிற்கு நல்லதல்ல.
ஆணவ கொலை குற்றமில்லை என கூறுவது அறியாமையை காட்டுகிறது என்று தெரிவித்தார். ஆணவ கொலையை ஒரு குற்றமில்லை, அது வன்முறை இல்லை என்று சொல்லுவது ஒன்று அரசியல் அறியாமையாக இருக்க வேண்டும் அல்லது வணிக நோக்கமாக இருக்க வேண்டும். அதை வைத்து படம் எடுத்து அதன் மூலம் சம்பாதிக்க வேண்டும், லாபம் ஈட்ட வேண்டும் என்று கருதி சமூக நல்லிணக்கத்திற்கு எதிராக பேசுவது, கருத்துக்களை பரப்புவது நாட்டுக்கு நல்லதல்ல. அவர்கள் இது போன்ற கருத்துக்களை பரப்புவது கவலை அளிக்கிறது. அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயதை 62ஆக உயர்த்தப் போவதாக வெளியான தகவல் வதந்தி என்று தமிழ்நாடு அரசின் உண்மை கண்டறியும் குழு விளக்கம் அளித்துள்ளது. தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயது 60ஆக உள்ளது. இதனை 62ஆக உயர்த்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு தலைமைச் செயலகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக சமூக வலைதளங்களில் தகவல் வெளியானது. அதன்படி இன்னும் 15 நாட்களில் அரசாணை வெளியிட வாய்ப்புள்ளதாகவும் தகவல் பரவின. இது குறித்து மாநில அரசால் அமைக்கப்பட்டுள்ள உண்மை கண்டறியும் குழு விளக்கம் அளித்துள்ளது. அதன்படி அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயதை 62ஆக உயர்த்த எந்த தீர்மானமும் நிறைவேற்றவில்லை என்றும் அப்படியான ஆலோசனைகள் ஏதும் இல்லை என்றும் தமிழ்நாடு அரசின் உண்மை கண்டறியும் குழு விளக்கியுள்ளது. அதில் அரசு ஊழியர் ஓய்வு வயது 60லிருந்து 62ஆக மாற்றியமைத்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு தலைமைச் செயலகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் இன்னும் 15 தினங்களுக்குள் அரசாணை வெளியிட வாய்ப்பு உள்ளது என்ற தகவல் பரப்பப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது முற்றிலும் வதந்தியே எனவும் அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயதை 62ஆக மாற்ற எந்த தீர்மானமும் நிறைவேற்றப்படவில்லை எனவும் அப்படியான எந்த ஆலோசனையும் இல்லை எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மு.க. அழகிரியின் மகன் துரை தயாநிதிக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் அவருக்கான பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் மத்திய அமைச்சர் மு.க. அழகிரியின் மகன் துரை தயாநிதி வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் பிசியோதெரபி சிகிச்சைக்கு கடந்த மார்ச் 14ஆம் தேதி அனுமதிக்கப்பட்டார். அவருடன் மு.க. அழகிரி மற்றும் அவரது குடும்பத்தினர் தங்கியுள்ள நிலையில் துரை தயாநிதிக்கு சிகிச்சை பெற்று வரும் ஏ பிளாக்கில் 3 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் இருந்தனர். இந்நிலையில் சிஎம்சி மருத்துவமனை கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு மின்னஞ்சல் மூலம் துரை தயாநிதிக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் துரை தயாநிதி சிகிச்சை பெற்று வரும் கட்டடத்திற்கு கூடுதலாக ஒரு உதவி ஆய்வாளர் தலைமையில் 3 காவலர்கள் சாதாரண உடையில் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். கரூரில் மதிமுக கட்சி 31ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு கொடியேற்ற நிகழ்வு நடைபெற்றது. மதிமுக துவங்கி 31வது வருடத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் கட்சி கொடி ஏற்றி வைத்து தொண்டர்களிடையே எழுச்சியை ஏற்படுத்தும் நிகழ்வு நடைபெற்று வருகிறது. ஆண்டுதோறும் மே 6ஆம் தேதி தொடக்க விழா கொண்டாடுவது வழக்கம். நடப்பாண்டில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றதால் தற்போது அந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இதன் தொடர்ச்சியாக கரூர் மாவட்ட குளித்தலை நகர பகுதியில் 11 இடங்களில் கட்சி கொடி ஏற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கரூர் மற்றும் அவரக்குறிச்சி பகுதியில் 21 இடங்களில் கட்சி கொடி ஏற்றுவதற்கான நிகழ்வு மதிமுக கட்சி அலுவலகம் முன்பு நடைபெற்றது. முன்னதாக கட்சியில் தொடர்ந்து 30 வருடங்களாக பணியாற்றி உடல்நலம் குன்றி உயிரிழந்த கட்சியின் நிர்வாகி தங்கவேல் திருவுருவப் படத்தை கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் டாக்டர் ரஃபியா ஷேக் முகமது திறந்து வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் மாவட்ட செயலாளர் ஆசை சிவா, பொதுக்குழு உறுப்பினர் பழனிசாமி, மகளிர் அணி மாவட்ட செயலாளர் பாப்பாத்தி குமரேசன் உள்ளிட்ட கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு கொடியேற்ற நிகழ்வில் சிறப்பித்தனர். தமிழகம் முழுவதும் இயக்க கொடிகளை நாங்கள் ஏற்றி வருகிறோம். மே 6ஆம் தேதி எங்கள் இயக்கத்தின் தொடக்க விழா. ஆனால் இப்போ எலெக்ஷன் டைம்னால கோட் ஆஃப் லா இருந்தது. ஸோ நாங்கள் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தமிழ்நாடு பொண்ணு இப்போ கொடியேற்றிட்டு இருக்கிறோம். நேற்றிலிருந்து கரூர் மாவட்டத்தில் நேற்று குளித்தலை நகராட்சியில் 11 இடங்களில் இயக்க கொடி நம்ம மதிமுக கொடியேற்றிருக்கிறோம். இயக்க தோழர்களோடு மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் ஆசி சிவா தலைமையில் நேற்று 11 இடங்களில் அங்கிருக்கும் குளித்தலை நகராட்சி செயலாளர் அன்பு சகோதரர் சிவசேகன் முன்னிலையில் அது நடைபெற்றது. மாணவரணி செயலாளர் எல்லா தோழர்கள் நிறைய பேர் நேற்று நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. இன்னைக்கு காலை நிகழ்வாக எங்கள் இயக்கத்தில் கரூரை பொறுத்த வரைக்கும் ஒரு தூணாக இருந்த ஐயா தங்கவேல் அவர்கள் சில மாதங்களுக்கு முன்பு இறந்துவிட்டார்கள்.
அவர் கட்சியில் 30 வருடமாக பணி செய்தவர். தலைவர் மீது இயக்கத்தை உயிராக நேசித்த ஒரு நபர் அவர். அவருடைய படத்திறப்பு விழா இன்னைக்கு ஆஃபீஸில் நடத்தினாங்க. வீட்டு தோழர்கள் எல்லாரும் அதில் கலந்துக்கிட்டாங்க. அவருடைய மகனும் செந்திலும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. தங்கவேல் ஐயாவுடைய புகழ் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். இந்த இயக்கம் என்றும் அவருக்கு நன்றி படுறதுக்கு கடமைப்பட்டிருக்கும் சொல்லி இந்த நேரத்தில் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். திருப்பூர் மாவட்டத்தில் மருத்துவத்துறை சார்பில் கட்டப்பட்டு வரும் பணிகளை ஆய்வு மேற்கொண்டார் அமைச்சர் மா சுப்பிரமணியன். திருப்பூர் வேலம்பாளையத்தில் கட்டப்பட்டு வரும் அரசு மருத்துவமனை கட்டுமான பணிகளை மருத்துவம் மற்றும் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வில் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ், சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ், மாநகராட்சி ஆணையாளர், மாநகராட்சி மேயர், அரசு மருத்துவமனை மருத்துவர்கள், செவிலியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த ஆய்வை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் திருப்பூரில் தங்கி பணியாற்றுவதால் தற்போது 86 படுக்கைகள் கொண்ட இம்மருத்துவமனையை 100 படுக்கைகளுடன் மேம்படுத்தி கட்டப்படுவதாக அவர் தெரிவித்தார். மேலும் பணிகள் அனைத்தும் முழுமை பெறும் தருவாயில் உள்ளதாக தெரிவித்தார். செப்டம்பர் மாதம் திறப்பு விழா நடைபெற உள்ளதாகவும் இதனை முதலமைச்சர் திறந்து வைப்பார் என தெரிவித்தார். வேலம்பாளையம் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டு வருகிற மருத்துவமனையின் கட்டிடப் பணிகள் பற்றிய ஆய்வு மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட ஆட்சித்தலைவர், வணக்கத்திற்குரிய மேயர் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகளோடு ஆய்வு செய்யப்பட்டது. இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை இந்த மருத்துவமனையின் கட்டுமான பணிகள் என்பது முழுமை பெறும் தருவாயில் இருக்கிறது. இதற்கான மருத்துவமனை ஊழியர்கள் ஒரு 44 பேர் மிக விரைவில் பணி அமர்த்தப்படவிருக்கிறார்கள். இந்த 86 படுக்கைகள் என்பது 100 படுக்கைகள் கொண்ட வசதிகள் கொண்ட மருத்துவமனையாக ஆக்கிட வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் திரு செல்வராஜ் அவர்கள், வணக்கத்திற்குரிய மேயர் உள்ளிட்டவர்கள் அரசிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். திருப்பூரை பொறுத்தவரை பல்வேறு வெளி மாநிலங்களிலிருந்தும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்துமாக ஏராளமான தொழிலாளர்கள் இங்கே பணியாற்றி கொண்டிருக்கிற பகுதி என்பதாலே இந்த மருத்துவமனையின் கட்டமைப்பை மேலும் உயர்த்துவது என்பது அவசியமாகிறது. அந்த வகையில் 86 படுக்கைகளை 100 படுக்கைகளுடன் கொண்ட மருத்துவமனையாக தரம் உயர்த்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது நம்ம ஒரு 1.5 மாத கால இடைவெளியில் முழுமைப்படுத்தப்படவிருக்கிறது. 1.5 மாத கால இடைவெளியில் இந்த முழு பணிகளும் நிறைவுற்று 100 படுக்கைகள் கொண்ட இந்த பிரம்மாண்டமான மருத்துவமனை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களின் வாயிலாக திறந்து வைக்கப்படவிருக்கிறது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருப்பூர் திருமுருகன் பூண்டி காவல் நிலையத்தில் பணியாற்றி வரும் மருது பாண்டியன் என்ற சிறப்பு உதவி ஆய்வாளர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது கோவை நோக்கி சென்ற காரை மடக்கி சோதனை செய்தார். மேலும் காரை ஓட்டி வந்த நபர் மது போதையில் இருந்ததால் அவரிடம் 7000 ரூபாய் லஞ்சம் பெற்றுக்கொண்டும் அவர் வைத்திருந்த மதுபானம் மற்றும் 37,000 ரூபாய் ஆப்பிள் இயர்பட்ஸ் உள்ளிட்டவற்றை பறித்துக்கொண்டு அனுப்பியுள்ளனர். இதுகுறித்து அந்த நபர் காவல் ஆணையர் அலுவலகத்தில் அளித்த புகாரின் பேரில் மருது பாண்டியன் மற்றும் காவலர் குரு ஆகியோரை மாநகர காவல் ஆணையர் லட்சுமி அதிரடியாக பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் ஆக்கூரில் உள்ள ஓரியண்டல் அரபி மேல்நிலைப் பள்ளியில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பில் இலவச கண் பரிசோதனை முகாம் நடத்தப்பட்டது. இதில் பாண்டிச்சேரி அரவிந்த் கண் மருத்துவமனையில் இருந்து வந்திருந்த மருத்துவ குழுவினர் இந்த பரிசோதனையை நடத்தினர். மேலும் இதில் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து 500க்கும் மேற்பட்டோர் கண் பரிசோதனை செய்து பயனடைந்தனர். இதில் அறுவை சிகிச்சை தேவைப்பட்ட 60 பேரை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் ஏற்பாட்டில் பாண்டிச்சேரி அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு இலவச மேல் சிகிச்சைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். ராணிப்பேட்டை வாலாஜா சுங்கச்சாவடி அருகே கண்டெய்னர் லாரி ஒன்றின் பின்பக்க சக்கர ராட் அச்சில் உடைந்து நிலை தடுமாறி நெடுஞ்சாலை அருகே உள்ள பள்ளத்தில் இறங்கி பயங்கர விபத்து ஏற்பட்டது. இதன் காரணமாக சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் வரை வாகனங்கள் அனைத்தும் ஸ்தம்பித்து போய் நெடுஞ்சாலையில் நீண்ட வரிசையில் நின்றன. இதனை அடுத்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் பள்ளத்தில் இறங்கிய லாரியை கிரேன் மூலமாக அப்புறப்படுத்தி நீண்ட வரிசையில் நின்ற போக்குவரத்தை சீர்படுத்தினர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே புகழ்பெற்ற சுந்தரி அம்மன் ஆலய ஆடி மாத விழாவில்
அம்மனுக்கு 501 குட பால் கொண்டு வரப்பட்டு பொதுமக்கள் தங்கள் கைகளாலேயே அம்மனுக்கு அபிஷேகம் செய்தனர். மேலும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகளை கொண்டு பரதம், யோகா, இசை கருவிகளை வாசிப்பு போன்ற வகைகளை கொண்டு மக்கள் புதியதாக முயற்சியாக இவ்விழாவினை நடத்தினார்கள். இதனால் மாணவர்களிடம் புதைந்து கிடந்த பல திறமைகளை கிராம மக்கள் வெளிக்கொண்டு வந்ததுடன் நிகழ்ச்சிகளை ஆர்வமுடன் கிராம பொதுமக்களும் பெற்றோர்களும் கண்டு ரசித்தனர். மாணவர்களின் இந்த முயற்சியை ஊக்கப்படுத்தும் நோக்கில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு திறமையை வெளிக்காட்டி மாணவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. இதனால் மாணவர்களும் மகிழ்ச்சி அடைந்து விழாவும் நடந்தது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பகுதியை சேர்ந்த எழில்குமார் வேனை வாடகைக்கு விட்டு தொழில் செய்து வருகிறார். இந்த நிலையில் அவருக்கு விபத்து ஏற்பட்டதால் வேனை சக்திவேல் என்பவரின் வீட்டில் முன் நிறுத்தி வைத்துள்ளார். இந்நிலையில் கடந்த 3ஆம் தேதி திருடு போனதாக 6ஆம் தேதி சக்திவேல் தகவல் கொடுக்க அதன் பெயரில் அங்கு சென்று பார்த்தபோது வேன் இல்லாததால் அதிர்ச்சியடைந்த எழில் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். காவலர்கள் வழக்கு பதிவு செய்த நிலையில் சக்திவேல் மீது சந்தேகம் அடைந்து விசாரணை மேற்கொண்டதில் அன்பரசன் என்பவர் மூலமாக 80,000 ரூபாய்க்கு சிலம்பரசன் என்பவருக்கு விற்பனை செய்ததாகவும் சிலம்பரசன் சில நாட்களில் கார்த்தி என்பவருக்கு விற்பனை செய்ததும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து 4 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைத்தனர். நண்பராக பழகியவரே வேனை விற்பனை செய்துவிட்டு நாடகமாடிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை அருகே TPML கல்லூரியில் இயற்பியல் துறையில் 1980 முதல் 2000 வரை 20 ஆண்டுகளில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் கல்லூரிக்கு தொடர்ச்சியாக பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி வருகின்றனர். கல்லூரிக்கு பல்வேறு நல் உதவிகளை செய்த முன்னாள் மாணவர்கள் இதன் முத்தாய்ப்பாக பிசி மீட் அமைப்பின் மூலம் ஒன்றிணைந்து தாங்கள் பயின்ற துறைக்கு தரைத்தளத்தில் மட்டும் செயல்பட்டு வந்த கட்டடத்தை ரூபாய் 38 லட்சம் மதிப்பீட்டில் இளங்கலை பிரிவுக்கு 3 வகுப்புகளும் முதுகலை பிரிவுக்கு 2 வகுப்புகள் என மொத்தம் 5 வகுப்பறை கட்டடங்களுடன் முதலாம் தளத்தில் உயர்த்தி கட்டி வழங்கியுள்ளனர். மேலும் இதன் திறப்பு விழாவில் TLLC பிஷப் கிறிஸ்டியன் சாம்ராஜ் மற்றும் பூம்புகா சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் கலந்து கொண்டு வகுப்பறை கட்டிடங்களை ரிப்பன் வெட்டி மாணவர்களின் பயன்பாட்டுக்காக திறந்து வைத்தார். வருகின்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு விருதுநகர் நகராட்சியில் தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கி JCI இணைந்து நடத்திய மாபெரும் மாரத்தான் போட்டியை சட்டமன்ற உறுப்பினர் ARR ஸ்ரீனிவாசன், நகர்மன்ற உறுப்பினர் மாதவன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். மேலும் இந்த மாரத்தான் போட்டியில் மாணவ மாணவிகள், மூத்த குடிமக்கள் மற்றும் பெண்கள் என 700க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த மாரத்தான் ஓட்ட பந்தயமானது KVS மேல்நிலை பள்ளியில் ஆரம்பித்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, பழைய பேருந்து நிலையம் மற்றும் நகரின் முக்கிய வீதி வழியாக வந்து மீண்டும் அதே பள்ளியில் முடிவடைந்தது. இதில் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு ரொக்க பரிசும் மேலும் கலந்து கொண்ட அனைவருக்கும் பதக்கமும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மண்டியம்மன் ஆலயத்தில் ஆடி மாதத்தை முன்னிட்டு அம்மனுக்கு கறி விருந்து படையல் இட்டு சிறப்பு பூஜை வழிபாடு வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு சிறப்பு பாலாபிஷேகம் செய்யப்பட்டு பின்னர் சிறப்பு அலங்காரங்களை செய்து கறி, கூழ் உள்ளிட்டவைகளை படையலாக படைக்கப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க மகா தீபாராதனை காண்பித்து வழிபாடு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு படைக்கப்பட்ட கறி விருந்து உணவினை 500க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு கோவில் வளாகத்தில் சிறப்பு பிரசாத அன்னதானமாக கோவில் நிர்வாகிகள் வழங்கினர். இதில் பங்கேற்றிருந்த பக்தர்கள் நடைபெற்ற சிறப்பு பூஜை வழிபாடுகளை தரிசனம் செய்து அருள் பாவித்து பின்னர் பிரசாத கறி விருந்து அன்னதானத்தை உண்டு சென்றனர். வேலூர் வனக்கோட்டத்துக்கு உட்பட்ட வனப்பகுதியில் மரங்கள் எண்ணிக்கை அதிகரிக்க பல லட்சம் மரக்கன்றுகள் நடும் பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது. இந்நிலையில் வனசரக பகுதியில் கடந்த ஆண்டு 65,000 பல்வேறு வகையான மரக்கன்றுகள் நடுவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டுள்ளன. ஆனால் அந்த மரக்கன்றுகளை வனசரக அலுவலர் குமார் நட்டு முடிக்காமல் பணியில் கவனக்குறைவாக இருந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாவட்ட வன அலுவலர் குருசாமி விசாரணை நடத்தி இதன் அறிக்கையை மண்டல வன பாதுகாவலர் ராகுலிடம் சமர்ப்பித்தார். அதன் பேரில் பணியில் கவனக்குறைவாக இருந்ததாக வனசரக அலுவலர் குமாரை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் வடசென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் வில்லிவாக்கம் அப்துல் சபீக் ஒருங்கிணைப்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட மருத்துவ பரிசோதனை முகாமினை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கிழக்கு மண்டல பொறுப்பாளர் வேணுகோபால் கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்தார். தமிழக வாழ்வுரிமை கட்சி வடசென்னை மேற்கு மாவட்டம் வில்லிவாக்க தொகுதிக்கு உட்பட்டு இங்கு இலவச இருதய சிகிச்சை முகாம் மற்றும் பொது சிகிச்சை முகாம் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த முகாமுக்கு உறுதுணையாக ரேஷ்மா ஃபவுண்டேஷனும், லயன்ஸ் கிளப் மற்றும் புதுமை ஜெமினி அமைப்பும் சேர்ந்து எங்களுக்கு உறுதுணையாக இங்கு இலவச மருத்துவ முகாம் மற்றும் இலவச மருந்துகளையும் வழங்கியுள்ளனர்.
தமிழக வாழ்வுரிமை கட்சி தொடர்ச்சியாக இங்கே மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் களத்தில் நின்று போராடும் கட்சி என்பது எல்லோருக்கும் தெரியும். இங்கே வில்லிவாக்கம் பகுதியில் ஏழை எளிய மக்களுக்கு தொடர்ச்சியாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் கண் சிகிச்சை முகாம் நடத்தியுள்ளோம். இலவச இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பொழுது இலவசமாக அனைவருக்கும் துணிமணிகள் கொடுப்பது, இது போன்ற அரிசி, பருப்பு, பால், பிரெட், இது போன்ற அனைத்தும் இங்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று எங்களுடன் இணைந்து இந்த இலவச முகாமிற்கு மிகவும் ஆதரவாக ரேஷ்மா ஃபவுண்டேஷன் அவர்கள் இங்கு வருகை தந்து அனைவருக்கும் இந்த மெடிசன் மருந்துகளையும் வழங்கியுள்ளார்கள். இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைக்க தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் கிழக்கு மண்டல பொறுப்பாளருமான திரு சத்திரியன் வேணுகோபால் அவர்கள் துவக்கி வைத்து இங்கே பொதுமக்களுக்கு எல்லாம் இலவச புடவை முதல் கொண்டு அனைத்தும் வழங்கியுள்ளனர். இனி வட்டத்திற்கு வட்டம் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக இந்த சேவை தொடரும் என்று இந்த தருணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விருதுநகரில் ஆகஸ்ட் 19ஆம் தேதி 185வது உலக புகைப்பட தினத்தை முன்னிட்டு ரத்த தான முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் துவக்கமாக தேசபந்து மைதானத்தில் சுதந்திர தின நினைவு ஸ்தூபியை ஒரே நேரத்தில் அனைத்து புகைப்பட கலைஞர்களும் குழுவாக போட்டோ எடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ரத்த தானம் நடைபெறும் பள்ளி வரை பேரணியாக சென்று ரத்த தான முகாமில் கலந்து கொண்டனர். இந்த விழாவிற்கு துணை காவல் கண்காணிப்பாளர் எஸ். பவித்ரா தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளர்களாக நகராட்சி கமிஷனர் தமிழ்செல்வி பொன்னுசாமி, தமிழ்நாடு வீடியோ போட்டோகிராபர் அசோசியேஷன் துணைத் தலைவர் மற்றும் போட்டோகிராபர் வீடியோகிராபர் அசோசியேஷன் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த முகாமில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் போட்டோ மற்றும் வீடியோ சங்க உறுப்பினர்கள் ரத்த தானம் செய்தனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அப்துல் ஷஃபிக், எங்கள் தலைவர் வேல்முருகன் அவர்களின் ஆணைக்கிணங்க பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் இலவசமாக இதயம் மற்றும் பொது மருத்துவ முகாம் சிறப்பாக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். காசாவில் அகதிகள் தங்கியிருந்த பள்ளி மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 100க்கும் மேற்பட்டோர் பலியாகினர். கிழக்கு காசாவின் தராஜ் மாவட்டத்தில் ஒரு பள்ளியில் ஏராளமான பாலஸ்தீனர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். காலை தொழுகை செய்து கொண்டிருந்த போது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியது. இதில் 100 பேர் பலியாகினர். 50க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உங்களை சந்தித்து முறையிட்ட பிறகும் மீனவர்களுக்கு நிவாரணமோ தீர்வோ ஏற்படவில்லை. ஒன்றிய அமைச்சருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். சென்னைக்கு 28 புதிய மெட்ரோ ரயில்கள் கொள்முதல். மெட்ரோ ரயில் நிறுவனத்துக்கு ஒன்றிய அரசு ஒப்புதல். கேரளா தமிழ்நாட்டிற்கு அடுத்த 3 நாட்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை. இந்திய வானிலை மையம் தகவல். ஹிண்டன்பர்க் நிறுவன குற்றச்சாட்டுகளை முற்றிலுமாக நிராகரிக்கிறோம். அதானி குழுமம் விளக்கம். ஆணவ கொலை குற்றமில்லையா? நடிகர் ரஞ்சித்தின் பேச்சுக்கு திருமாவளவன் பதிலடி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.